Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். குறிப்பாக இந்த 4 டெண்டருக்கு 3.23 கோடி அளவுக்கு பணம் செலுத்தப்பட்டாச்சு. ஓகே, இது ஏடிஎம்கேயோட இறுதி காலகட்டத்தில் மார்ச் ஓகே 25-26 தேதிகளில் அந்த நிறுவனத்துக்கு பே பண்ணிடுறாங்க. சங்கரானந்த் நிறுவனத்துக்கு பே பண்ணிடுறாங்க. அட்வான்ஸா சார்? அட்வான்ஸ் இல்லை, வேலையே முடிஞ்சிருச்சுன்னு. ஓகே, ஆனால் வேலை நடக்கலை. பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு மின்சாரத்துறையில். அதையும் நம்ம ரெக்கவரி பண்ண சொல்லி கேட்டுருக்கோம். ஏன்னா அதில் மட்டுமே நம்ம இழந்தது 54,000 கோடி. ஓகே, லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அண்ட் தரம் குறைந்தது. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக வந்த உடனே செப்டம்பர் அக்டோபர் காலகட்டம் இன்னைக்கு 2020 உடனடியாக ஆய்வு செஞ்சு பிளான்ட்டெல்லாம் ஆய்வு செஞ்சு இங்கே 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நிலக்கரியை காணும் அப்படின்றாரு. இதுன்னு சட்டப்பையில் சுற்றிக்கிட்டு வர்றது. ஸோ குவாலிட்டி செக் பண்ணலை, ஏன்னா ரோடே இல்லையே சார். எனக்கு புரியல. குவாலிட்டி செக் பண்ணாங்க, அந்த இடத்துல டேட்டா இல்லை. ஆனால் மெஷர்மெண்ட் புக்கில் ரோடு போட்டதாக டேட்டா இருக்குது. குவாலிட்டி செக்குக்கு அவங்க கொடுத்துட்டா ரோடு இருந்தால் தானே அவங்க குவாலிட்டி செக் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஆமாம், அப்போ இந்த விவரங்களை வச்சு திரும்ப அக்டோபரில் நம்ம விவரங்கள் கொடுக்குறோம். அப்புறம் எப்படி புக்கில் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணி? அதுதான் நமக்கு கேள்வி. ஸோ இந்த டெண்டர் வரைக்கும் இந்த ரோடு போட்ட கதையெல்லாம் அதிமுக பீரியடில் நடந்தது. ஆமாம். ஸோ அதிமுகவை காப்பாற்றுற வேலையை இந்த இடத்துல ஏவாவேலு பண்ணியிருக்காரு. அதிமுக காப்பாற்றுறாங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நமக்கு என்ன கேள்வினா ஏன் அந்த ஒப்பந்ததாரர் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கு? ஸோ அதிமுகவை காப்பாற்றுறது நோக்கம் கிடையாது, கான்ட்ராக்டரை காப்பாற்றணுங்கிறது தான் ஏவாவேலுடைய. அவ்வளோதான் நமக்கு சந்தேகமா. சரி, ஏன்னா இப்போ எஃப்ஐஆரில் கடைசியாக 11வது பேராக இருக்கு. நமக்கு திருவண்ணாமலையில் அங்கே ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்ததே நமக்கு தெரியும், தென்பெண்ணை ஆற்றில். அதுக்கு முன்னால் இருக்க பாலமும் உடையலை, பின்னால் கூடிய பாலமும் உடையலை. இது கட்டின பாலம் ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே உடையுது அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த தரத்தோடு கட்டியிருக்கீங்க? அவருடைய தொகுதி தானே, அவருடைய மாவட்டம் தானே. அப்போது அவர் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரியாக பார்க்கல, அவர் இருந்த துறையிலையும் சரியாக தவறுகளை பார்க்கல. நமக்கு தெரிஞ்சது ஒன்று. அப்போது இவங்க இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா 10% வச்சா கூட 2000 கோடி. ஓகே, கம்மியாக வச்சா கூட 2000 கோடி. கம்மியாக வச்சா கூட நெடுஞ்சாலைத்துறையில் பொதுவாகவே 10% கமிஷன் பொதுவாகவே சமூக வலைதளங்கள் பேசுகிறாங்க. அது இப்போ நிறைய ஒப்பந்ததாரர்கள் அவங்களே சொல்கிறாங்க. ஓகே, குறைந்தபட்சம் 10% வச்சா கூட 20,000 கோடியில் வருஷத்துக்கு 20,000 கோடி பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். நெடுஞ்சாலைத்துறைக்கு 2000 கோடி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அறப்போர் இயக்கத்தின் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் ஆர்கே சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன், வாழ்த்துக்கள் சார். தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கம் ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, முந்தைய ஆட்சிகளில் அந்த ஆட்சிகள் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக மிக சமரசமற்ற முறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் சமர்ப்பணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காகவே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். திமுகவுடைய கடந்த ஆட்சி திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர் ஏவாவேலு, அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். கரூரில் ஒரு இடத்துல ரோடு போடுறேன்னு சொல்லி ரோடு போடலை, கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக 2022ஆம் ஆண்டே நீங்கள் அதை பற்றின விஷுவை வெளியே கொண்டு வந்தீங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி நீங்கள் ப்ரெஷர் பண்ணீங்க. எந்த ஒரு காட்சியுமே அப்போது திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேறவில்லை. ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் மிகப்பெரிய அளவில் டிவிஎஸ்சி ரைட் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அன்னைக்கு 2022 காலகட்டங்களில் கரூரில் என்ன நடந்துச்சு, என்ன சார் ஊழல், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். உண்மையிலேயே டீம் ஒர்க். ஓகே, அதே போல் உங்களை போல் பத்திரிகையாளர்கள் தான் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அதுவே ஒரு பெரிய அழுத்தம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவாவேலு அவர்கள் மீது போடப்பட்டிருக்கூடிய இந்த எஃப்ஐஆர் நேற்று முன்தினம் 24ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. 2022 மார்ச் காலகட்டங்களில் சங்கரானந்த் இன்ஃப்ராக்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 4 சாலைகள் போடப்படுது. ஒன்று வாரணாசி கன்னியாகுமரி அதில் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் 281/296 அண்ட் 283/2 அந்த ஸ்ட்ரெச்சு. அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்கு. அதே போல் இன்னொரு ரோடு ரைடிங் குவாலிட்டிக்காக
மண்மங்கலத்திலேருந்து நனியூர் ரோடு வரைக்குமான இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்கு. அதே போல் நெரூர்லேருந்து தலவாப்பாளையம் ரோடு தலவாப்பாளையத்துலேருந்து புதூர் வரைக்குமான இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க். அது வந்து 0 கிலோமீட்டர்லேருந்து 1/6 வரைக்கும். இன்னொரு இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னா கரூர் எஸ்தனத்திலேருந்து கூம்பூர் வரைக்குமான ரோடு, விரியம்பட்டி ரோடு சொல்லுவாங்க. அந்த இதில் அது விரிவாக்கம். இந்த 4 டெண்டர்களை தான் நம்ம மெயினாக இப்போது பார்க்குறோம். அவங்க ஒரு 7-8 கோடிக்கான டெண்டர்கள் அது அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 4 டெண்டருக்கு 3.23 கோடி அளவுக்கு பணம் செலுத்தப்பட்டாச்சு. ஓகே, இது ஏடிஎம்கேயோட இறுதி காலகட்டத்தில் மார்ச் ஓகே 25-26 தேதிகளில் அந்த நிறுவனத்துக்கு பே பண்ணிடுறாங்க. சங்கரானந்த் நிறுவனத்துக்கு பே பண்ணிடுறாங்க. அட்வான்ஸா சார்? அட்வான்ஸ் இல்லை, வேலையே முடிஞ்சிருச்சுன்னு. ஓகே, ஆனால் வேலை நடக்கலை. நமக்கு என்ன தகவல் வருதுன்னா, இந்த சார் இந்த மாதிரி பேமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ரோடுகள்லாம் வந்து இன்னும் எதுவும் போடலை அப்படின்னு நம்ம அந்த விவரங்களை, டெண்டர் விவரங்களை, தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே கிரவுண்ட் லெவல்லேருந்து டேட்டாவும் கலெக்ட் பண்ணோம். ரோடு போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் தகவலையும் சேகரிக்கிறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரோடே போடலை, சரி, ஆனால் பேமெண்ட்டு போய் முடிஞ்சிருச்சு. இது நமக்கு தெரிஞ்சோன்னா நம்ம புகார் கொடுக்குறோம். இதோட ஆரம்ப கட்டம் அப்போ அங்கே கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து சமூக வலைதளங்கள் மீடியாக்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுக்குறாரு. இது உடனே ஒரு டிஸ்டர்ப்ட் ஆகுது. அவர் வழக்கம் போல் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதோடு சேர்த்து இந்த தகவலையும் சொல்லும்போது அது உடனடியாக ஒரு 7 பேரை சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட்லேருந்து சஸ்பெண்டும் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ரோடே போடாமல் பணம் வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லி நடக்கப்படுது. ஓகே, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னால் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது. ரோடே போடாம பணம் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒருத்தர் 2 பேருடைய செயல்பாடுகளால பண்ணியிருக்க முடியாது. பெரிய இணைப்பு இருக்கு, தொகை பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆர்டிஐ போட்டு இந்த தகவல்கள்லாம் திரட்டி அப்போவே நம்ம ஏப்ரல் மாதம் 2022 ஒரு பேசிக் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அனுப்புகிறோம். இந்த டெண்டர்களை ஆய்வு செய்யுங்க. அதில் நபார்டில் வேற அந்த 1.5 கோடி 1.25 கோடி பக்கம் அது கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த கோடிகள்லாம் சேர்ந்து தான் அங்கே ரோடுகள் போட்டதாக சொல்லப்படும். ஓகே, ஆனால் ரோடு போடல. நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ரோடு போட்டிருக்காங்கன்னா மெஷர்மெண்ட் புக்கு ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு வேலை செய்கிறாங்க, இப்போ எவ்வளோ நீளத்துக்கு ரோடு போடுறாங்க, அதில் எவ்வளோ பிட்டுமினஸ் வந்திருக்கு, பிட்டுமினஸ்னால் தார் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஜல்லி வந்திருக்கு, அது போட எல்லா விவரங்களும் இருக்குது தான் மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லுவோம், எம்புக்குன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எம்புக்குள்ள எல்லா விவரங்களும் இருக்கும். எவ்வளவு கம்பிகள், எவ்வளவு மண், எவ்வளவு ஜல்லி, எந்த கட்டமைப்பு வேலைகள் செஞ்சாலும் அந்த எம்புக்குள்ள இருக்கும். இந்த எம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அந்த எம்புக்கில் இருக்கும். ஓகே, நீங்கள் உதாரணத்துக்கு எவ்வளோ புல்டோசர் ரன் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ நேரம், எத்தனை டீசல் வாங்கியிருக்கிறீங்க, இந்த விவரங்கள்லாம் அதில் இருக்கும். ஓகே, ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எம்புக்கு வந்து ஒரு பைபிள் மாதிரி, ஒரு குரான் மாதிரி, ஒரு பகவத்கீதை போல சொல்லலாம் நீங்கள். அந்த போல, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட்டே ரிலீஸ் ஆகும். அது இல்லைன்னா, ஏன்னா நீங்கள் ஒரு 2 மூட்டை மண் எடுத்துகிட்டு வந்துட்டு 10 மூட்டைன்னு எழுதுனா எம்புக்கு ஒருத்தர் வெரிஃபை பண்ணுவார். ஓகே, எங்கே பிரச்சனை வருதுன்னா அதை சூப்பர் செக் பண்ணணும். ஓகே, இவ்வளவு பொருட்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த எம்புக்கை பார்த்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க, சூப்பர் செக் பண்ணி சைன் பண்ணுவாங்க, தரம் செக் பண்ணுவாங்க, குவாலிட்டி செக். ரோடு சாம்பிள் எடுப்பாங்க. ரோடு சாம்பிள் எடுத்து சொன்ன மெஷர்மெண்ட்டில் தான் அங்கே ரோடு போட்டிருக்கா அப்படின்றது பார்ப்பாங்க. நம்ம ஏற்கனவே திருவண்ணாமலையில் ரோடு சாம்பிளுக்கு அந்த ரிப்போர்ட்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், பிட்டுமினஸ் ரிப்போர்ட்லாம். இப்போ இந்த விவரங்கள்லாம் நம்ம ஆர்டிஐ போட்டு டேட்டாவில் கேட்குறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது ஓகே, அங்கே குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. ஸோ குவாலிட்டி செக் பண்ணலை, ஏன்னா ரோடே இல்லையே. சார் எனக்கு புரியல. குவாலிட்டி செக் பண்ணாங்க, அந்த இடத்துல டேட்டா இல்லை, ஆனால் மெஷர்மெண்ட் புக்கில் ரோடு போட்டதாக டேட்டா இருக்குது. குவாலிட்டி செக்குக்கு அவங்க கொடுத்துட்டா ரோடு இருந்தால் தானே அவங்க குவாலிட்டி செக் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஆமாம், அப்போ இந்த விவரங்களை வச்சு திரும்ப அக்டோபரில் நம்ம விவரங்கள் கொடுக்குறோம். அப்புறம் எப்படி எம்புக்கில் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணி? அதுதான் நமக்கு கேள்வி. என்ன பிரச்சனைனா, ரோடு போட்டாச்சுன்ட்டீங்க, பணம் எடுத்தாச்சு, இந்த கிணத்த ரோடு போட்டாச்சு, பணம் எடுத்தாச்சு, பில்லு வந்துருச்சு, பில்லு கிளைம் ஆயிருச்சு. ஓகே, ஆனால் ரோடை காணும். இப்போ இந்த புகாரை நம்ம எஸ்கலேட் பண்ணி கொடுத்தோம்னா அப்புறம் ஆர்டிஐ தகவல் வந்ததுக்கும் திரும்ப அக்டோபரில் 2022 கூடுதல் விவரங்களோட புகார் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு புகார் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆதாரங்களோட வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த விவரங்கள் பார்ப்பீங்க, பேசிக்காக ஏதாவது ஒரு என்கொயரி போடுப்பா. ஆமாம், அப்படின்னாவும் சொல்லணுமா இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட டெண்டர், இந்த விவரங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு லட்டு மாதிரி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எப்பா இங்கே கொண்டு வாப்பா, அதிமுகவுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், எதிர்த்து தான் வந்திருக்கோம், அப்போ நான் நடவடிக்கை எடுக்கணும்னு செஞ்சுருக்கணுமா இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கருடைய எஸ்பிகிட்ட சொல்லி இரவோட இரவா, இது ஏப்ரல் மாதத்தில் நடக்குது, இரவோட இரவா ரோடு போடப்படுது. பணம் எடுத்ததுக்கு பிறகு
இது மார்ச் மாசத்துல பேமெண்ட் போயிருது, ஓகே. மீடியாவில் எஸ்கலேட் ஆயிருது, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இதை பற்றின கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டெண்டர் வரைக்கும் இந்த ரோடு போட்ட கதையெல்லாம் அதிமுக பிரியில் நடந்தது. ஆமா ஆமா. ஸோ அதிமுகவை காப்பாற்றுற வேலையை இந்த இடத்துல ஏவாவேலு பண்ணியிருக்காரு. அதிமுக காப்பாத்துறாங்க பண்றாங்களோ இல்லையோ, நமக்கு என்ன கேள்வின்னா ஏன் அந்த ஒப்பந்ததாரர் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஸோ அதிமுகவை காப்பாற்றுறது நோக்கம் கிடையாது, கான்ட்ராக்டரை காப்பாற்றணுங்கிறது தான் ஏவாவேலுடைய அவ்வளவுதான் நமக்கு சந்தேகமா இருக்கு. சரி, ஏன்னா இப்போ எஃப்ஐஆர்ல கடைசியா 11வது பேரா இருக்கிறது சங்கரானந்த், அவருடைய இன்ஃப்ரா தான் இருக்கு. இப்போ ஏன்னா இவரு அதிமுகவை காப்பாத்துறதுனா கூட அப்ப இருந்த அமைச்சர் என்ன ஏதுன்னு பேசியிருக்கலாம், இது என்ன விவரங்கள். ஆனா அவரும் எதிராக பேசியிருக்காரு. இப்போ சிக்கல் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த கரூர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை ரைடு போகும்போது சங்கரானந்த் அவர்கள் இல்லங்களையும் அவருடைய நிறுவனங்களையும் ரைடு பண்ணதை பார்த்துருக்கோம். ஏற்கனவே பல காலமாக அவங்களுக்கு இருக்குன்னு தெரியும். அதே போல் 2021-22 காலகட்டங்களில் 100 கோடிக்குமான மேலே டெண்டர், அதிகப்படியான டெண்டர் பெறப்பட்ட நபரும் அதே நிறுவனம் தான். ஓகே, கிட்டத்தட்ட நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒரு 170 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 110 கோடி மதிப்புள்ள டெண்டரை சங்கர் ஆனந்துக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சங்கர் ஆனந்த் யாரு சார்? அந்த அளவுக்கு 170 கோடியில கிட்டத்தட்ட ஒரு 90%, கிட்டத்தட்ட ஒரு 85% வரைக்கும் சங்கர் ஆனந்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யார் இந்த சங்கர் ஆனந்த்? அவருக்கு எப்படி சார் இவ்வளவு செல்வாக்கு? அதுதான் நம்ம கேட்கும். ஓகே, விசாரிச்சு இந்த ஆவணங்கள் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலு அவர்களுக்கு சங்கரானந்த் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, இப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவர் புகார் வந்திருக்கு, ஒரு துறை ரீதியாக என்கொயரி பண்ணலை. ஓகே, இது ஏதோ ஒரு கரூரில் ஒரு சின்ன டிவிஷனில் ஏதோ ஒரு முட்டு சந்தில் நடக்கலை, நெடுஞ்சாலைத்துறை. ஆமாம், மாநில அளவிலான அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் அங்கே பேமெண்ட்டே ரிலீஸ் பண்ண முடியாது, கோடிக்கணக்கான ரூபா. ரெண்டாவது, நீங்கள் இந்த விவரங்கள் எல்லாமே ஏதோ 100 ஒரு 10 மூட்டை போட்டாங்க, 20 மூட்டை போட்டாங்க, ஜல்லியும் மண்ணுமா கலந்து போட்டாங்க, சின்ன ரோடு தாங்க அப்படின்னு இல்லை. பல மீட்டர்கள் இங்கே போகக்கூடியது, பல கிலோமீட்டர்கள் போகக்கூடியது. அப்போ இந்த சாலைகள் அங்கே இல்லை. நம்ம எஸ்கலேட் பண்ண உடனடியாக அங்கே எஸ்பிக்கு தகவல் சொல்லப்பட்டு இரவோட இரவாக காவலர்களுடைய பந்தோபஸ்தில் ரோடு போடுறாங்க. ரோடு போட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. முதல்ல ரோடு போட்ட மாதிரி காமிச்சிட்டாங்க, பணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரோடு செய்தி வெளில வந்த பிறகு ஏன்னா அப்போ அவர் காப்பாற்றணும்ல. நமக்கு என்னன்னா, இப்போ ஏன் அங்கே போலீஸை போட வேண்டிய தேவை என்ன? ஏன் இந்த ரோடு போடாமல் பேமெண்ட்டே எடுத்துட்டாங்க, நம்ம எஸ்கலேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு யாராவது தடுத்துருவாங்களோ பயம். ரெண்டாவது, இரவோட இரவா ஏன் போடுறீங்க? இரவுல நீங்கள் ரோடு போடுறீங்க கூட வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அவசரமாக போட வேண்டிய தேவை என்ன? அப்படி ஏப்ரலில் போடப்பட்டதுக்கு எங்கேயுமே டெண்டரே போடலையே. அப்போது நீங்கள் நீங்களும் போட்டு ஏமாத்திருக்கலாம், நம்ம கேள்வி வருமா வராது. அப்போ சங்கரானந்த் அவர்கள் இங்கே யாருக்கு, அப்போது ஆட்சியாளர்களை விட இப்படி வேலுவை விட அவர் வலிமையானவராக தான் நமக்கு தெரிகிறார். சங்கரானந்தை பொறுத்த வரைக்கும் அது ஆட்சியில் யார் வேணாலும் இருந்துக்கங்க, டிஎம்கே இருந்துக்கங்க, பட் நான் வைக்கிறதா ரூல், எனக்கு ரோடு போடணும், நீங்கள் போலீஸ் அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருக்கிற ஒரு பணி செய்யக்கூடிய நபராக தான் வேலு ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறாரா? அப்போ இந்த ஒரு தகுதியோடு தான் இவ்வளோ வருஷமாக அமைச்சராக இருந்திருக்காரு. நமக்கு தோணாது. ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட ஏறக்குறைய ஒரு அடிமை வேலையை அவர் செஞ்சுருக்கிறார். இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? அவருக்கு பண்ணியிருக்கக்கூடாது. என்கொயரி ஏன் கண்டக்ட் பண்ணல? நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. சஸ்பென்ஷன் நாட் பனிஷ்மெண்ட். எஸ், உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் 2 மாதம் சஸ்பென்ஷன்லாம் ஏதோ ஒரு காரணத்தில் பண்ணக்கூடிய, அதெல்லாம் அவங்க சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு டாட்டை கூட ஜென்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு துறை ரீதியாக என்கொயரி பண்ணாமல் இவங்க எல்லாம் ஓய்வு பெற்று திரும்ப நீங்கள் வீட்டுக்கு அமைச்சிருக்கீங்க. இதில் பாருங்கள், போடப்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேலு A1, A2ல ஆர் கண்ணன், அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன், பூபாலன் ஜூனியர் இன்ஜினியர் கரூர் அந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் இதில், பெரியசாமி கரூர், சத்யபாமா டிவிஷனல் இன்ஜினியர் கரூர் மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ், நிதிலன் ஈரோடு நபார்டு ரூரல், ஏன்னா அந்த ஃபண்டும் உள்ளார வந்துருக்கு. அதே மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய நபர் கோயம்புத்தூர் சர்க்கிள், கரூரில் கோயம்புத்தூர் சர்க்கிளில் வரும்னு வச்சுக்கோங்களேன். ரஃபீக் முகமது, அடுத்து தீபிகா, கார்த்திக் அண்டு சத்யா, கடைசியாக சங்கரானந்த் இன்ஃப்ரா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோனல் பக்கத்திலே இருக்கிற நபர்கள். அப்போ இது ஒரு கூட்டுச்சதின்னு நமக்கு தெளிவாகவே தெரியுது. இப்போ நம்ம 13 இடங்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த விவரங்கள் எடுத்து பொதுப்படையாக வெளியில் தெரியப்படுத்துங்க. நம்ம 2022 தொடர்ந்து கேட்குறோம். அப்போ இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நான் எப்படியாப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் பாருங்கள். இதே கரூரில் இதுக்கு முன்னால் போய் என்ன சொல்லிட்டு வந்தார்? எலெக்ஷனுக்கு முன்னால் 21க்கு முன்னால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமமுக வந்துட்டு, அதிமுகலேருந்து அமமுக வந்துட்டு திமுக வர்றதுக்கு முன்னால்
இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படியெல்லாம் எலெக்ஷனை செய்வார் தெரியுங்களா அப்படின்லாம் சொல்லி ஆள் கடத்தல் உட்பட பழி தூக்கி போட்டவர் தான். அப்படியாப்பட்ட நபரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவருக்கு இவர் பகிரங்கமாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? எந்த ஸ்டேட்மெண்ட்டும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கவே இல்லை அந்த 4 ஆண்டு காலங்களில். ஏவா வேலு அவர்களும் நாங்கள் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே, சரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு பணப்பலன்கள் கொடுக்காம இருந்தீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எவ்வளோ பெரிய மோசடி! இது ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்லலாம். ஓகே, இந்த செயல்பாடுகளை, ஏன்னா நீங்கள் மக்களோட பணம் அவங்க கண்ணு முன்னால் நான் திருடுறதுக்கு சமம். இது அவங்கள கொள்ளையடிச்சிருக்கீங்க, வேலையே செய்யலை, ஆனால் பணத்தை எடுத்திருக்கீங்க, பொதுமக்களோட பணத்தை எடுத்துருக்கிறீங்க. இப்போ இதுக்கு ஒரு எந்த விதமான என்கொயரி பண்ணாமல் நீங்கள் எப்படி இதுக்கு இவ்வளோ நாளாக அமைதியாக இருப்பீங்க? அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு, விஜய் தலைமையிலான டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு இதை இனிஷியலாக எடுத்திருக்கிறாங்க. முதல் எஃப்ஐஆர் இப்போ தான் விழுந்திருக்கிறதா பார்ப்போம். ஓகே, நேற்று பார்க்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சொல்றாரு ஏவா வேலு அவர்கள். நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அப்போதான் அமைச்சராக தானே இருந்தீங்க, 4 ஆண்டுகளில் இது சம்மந்தமாக ஆய்வு என்ன செஞ்சீங்க? நமக்கு திருவண்ணாமலையில் அங்கே ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்ததே நமக்கு தெரியும், தென்பெண்ணை ஆற்றில். அதுக்கு முன்னால் இருக்கிற பாலமும் உடையலை, பின்னால் இருக்கக்கூடிய பாலமும் உடையலை. இது கட்டின பாலம் ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே உடையுது அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த தரத்தோடு கட்டியிருக்கீங்க? அவருடைய தொகுதி தானே, அவருடைய மாவட்டம் தானே. அப்போது அவர் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரியாக பார்க்கல, அவர் இருந்த துறையிலையும் சரியாக தவறுகளை பார்க்கல. நமக்கு தெரிஞ்சது ஒன்றுங்க, இன்னும் எவ்வளோ இடங்கள் சார். அவர்கிட்ட இருந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு தோராயமாக எவ்வளோ சார் ஊழல் நடந்திருக்கலாம்? எத்தனை கோடி? அது ஒரு மேசிவ் ஃபிகராக கூட இருக்கலாம். எவ்வளோ சார் நடந்திருக்கு உங்கள் அப்ராக்சிமேட்டாக? ஊழல் எவ்வளோ நடந்திருக்குன்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி பெரிய அளவில் ஒதுக்கப்படக்கூடிய துறையில் தொகை ஒதுக்கப்படக்கூடிய 20,000 கோடி பக்கம் அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய துறை. அப்போது இவங்க இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா 10% வச்சா கூட 2,000 கோடி. ஓகே, கம்மியாக வச்சா கூட 2,000 கோடி. கம்மியாக வச்சா கூட நெடுஞ்சாலைத்துறை பொதுவாகவே 10% கமிஷன் பொதுவாகவே சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க. அது இப்போ நிறைய ஒப்பந்ததாரர்கள் அவங்களே சொல்கிறாங்க. ஓகே, குறைந்தபட்சம் 10% வச்சா கூட 20,000 கோடியில் வருஷத்துக்கு 20,000 கோடி பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். நெடுஞ்சாலைத்துறைக்கு 2,000 கோடி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நமக்கு தெரிஞ்ச விவரம் ஒன்று. ஆமாம், இது போல் இன்னும் தமிழ்நாடு முழுசும் எவ்வளோ ரோடுகள் இப்போ இவர் நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுது, சங்கரானந்த். அப்போ இந்த ஏன் இவரை பிளாக் லிஸ்ட் பண்ணல? ஒரு அமைச்சராக நீங்கள் தான் சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, இவங்கள சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. அப்போது சங்கரானந்த் இன்ஃப்ராவை ஏன் பிளாக் லிஸ்ட் பண்ணல? ஓகே, அதையும் மீறி 110 கோடி அளவுக்கு டெண்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி இப்போ பிளாக் லிஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கவே போகிறது இல்லை. நடவடிக்கை எடுத்தேன், ஒரு ஜூனியர் இன்ஜினியர் கடைசியில் ஒரு ஊழியரை போய் எதையாவது கார்னர் பண்ணி தூக்கி வெளில போடுறீங்க. பட் அந்த நிறுவனத்துக்கு என்ன தண்டனை? அந்த நிறுவனம் தானே நான் போடாத ரோடை போட்டேன்னு சொல்லி எம்புக்கில் எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முதல் தவறே அங்கே தானே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தானே அரசு ஊழியர் ஆமாம் நான் கிணத்தை செக் பண்ணேன், கிணறு இங்கே தான் வெட்டியிருக்கீங்க, இங்கே தான் ரோடு போட்டிங்கன்னு சைன் பண்ணாங்க. 2வது தானே இவங்க. அப்போ அந்த நிறுவனம் நீ அரசை ஏமாத்திருக்குன்னு அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் எஃப்ஐஆர் போடல? ஏன் டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணல? பிளாக் லிஸ்ட் ஏன் பண்ணல? இதை தான் தொடர்ந்து கேட்குறோம். இப்போது என்கொயரி நடந்திருக்கு, ஒரு 13 இடங்களில் ரைடு போயிருக்கு அவருடைய இடங்கள். அதில் நேற்று என்ன சொல்கிறாருன்னா, இது கல்லூரிக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, வீடுகளுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, இருக்கிற இடங்கள் செக் பண்ணுறதானே. டிவிஎஸ்சி ஏன் இவங்களும் தானே ரைடு போனாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ தூரம் பேசக்கூடிய திமுக அரசு இதை தினம் ஆர் ராசா பேசினார், சரவணன் அவரோட வழக்கறிஞர் பேசுனாங்க, ஆர்எஸ் பாரதி பேசுகிறாங்க, திமுக எல்லாம் பேசிச்சில்ல. இதே அதிமுக ஆட்சி காலம் முடிஞ்சோடனே நம்ம கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டவங்க தானே. எவ்வளவுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்க? எத்தனைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? வந்த உடனே ஒரு 5-6 எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல. ஆமாம், ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல? 4 வருஷமா நீங்கள் வாஷிங் மிஷின் தயார்படுத்தியிருந்தீங்களா? இப்போ கண்ணுக்கு முன்னால் நமக்கு நல்லாவே தெரியும். வைத்தியலிங்கம் அதுக்கு முன்னால் அவங்க தான் எஃப்ஐஆர் போட்டாங்க, சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க, அதே போல் லஞ்சம் வாங்கின வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது? பிப்ரவரியில் அதே டிவிஎஸ்சியை விட்டு ஃபைலை ரிவைஸ் பண்ணுறீங்க. இதில் புகார்தாரரான நமக்கு ஒரு தகவலை கூட கொடுக்கலைங்க. சார் இந்த மாதிரி நான் உங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நாங்கள் விசாரித்தோம், இதில் ஏதோ புகார் இருக்கிறதா நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், வழக்குக்கு கொண்டு போனோம், இப்போ இதில் எதுவும் பெரிய அளவில் பிரைமா ஃபேஸ் இல்லை, நாங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ். நமக்கு ஒரு தகவல் கொடுக்கணும்ல.
ஸோ தகவல் கொடுக்காம தான் வைத்திலிங்க கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், இப்போ அதுக்கு தான் நம்ம அங்கே க்ளோஷர் ரிப்போர்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பெட்டிஷன் போடுறதுக்காக போட்டிருக்கோம். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நம்ம போட போகிறோம். ஓகே, அதுக்காக க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். இந்த மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெட்டிஷனரான நம்மளை விவகாரங்களை விசாரிக்காத விட்டு நம்மள்ட்ட கேட்கணுமா இல்லை, நம்மள்ட்ட சொல்லணுமா இல்லையா? நம்ம எப்படியும் இவங்க பண்ணலைன்னா வழக்குக்கு போவோமா இல்லையா? நிச்சயமா. டிவிஎஸ்சி கேட்போமா இல்லையா? நீங்கள் என்ன விசாரிச்சிங்க, நாங்கள் இவ்வளோ ஆதாரம் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ இதை தான் நம்ம தொடர்ந்து திமுக அரசில் கேட்குறோம். இப்போ வேலு அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் நான் நியாயப்படி எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அது ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த திருவண்ணாமலை பாலமும் நமக்கு இன்னி வரைக்கும் விளக்கம் கிடைக்கல. இது போன்ற எவ்வளவு சாலைகளுக்கு வேலைகள் நடக்காமல் பில்லு போட்டிருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. சரி, நேற்றைக்கு நடந்தது முதல் சம்பவம் எடுத்துக்கலாம் சார். வரக்கூடிய காலங்களில் பல்வேறு துறைகள் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நம்ம நம்புகிறோம் இப்போ இருக்கக்கூடிய அரசு. ஏன்னா டிஎம்கே ஆட்சி காலத்துலேயும் முன்னால் சொன்னது போல் வந்த உடனே நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வழக்குகள்லாம் போட்டாங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க, ரைடெல்லாம் பண்ணாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இவங்க எதுவுமே பண்ணல. அதுவும் வேலுமணி அவர்கள் மீதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நமக்கே தெரியும். இதில் தே சர்ச்டு மை பாத்ரூம் அப்படின்னு சொன்ன விஜயபாஸ்கர் அவர்கள் மேலாம் நாங்கள் எவ்வளோ நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி எதுவுமே பெருசாக எடுத்த மாதிரி தெரியலை. ஓகே, இப்போ கூட டிவிகே அரசு முதல் எஃப்ஐஆராக இப்போ போட்டிருக்காங்க. ஓகே, இது நம்ம கொடுத்த புகாரில் 10வது எஃப்ஐஆர் நமக்கு. ஓகே, இது டிவிகே அரசுடைய முதல் எஃப்ஐஆர். நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணிப்போம். எனிவே இது பெட்டிஷனராக நம்ம இருக்கிறதுனால தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை கண்காணிப்போம். ஓகே சார், ஊழல்வாதிகளை விஜய் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா சரி, நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாத தவறு. நீங்கள் கடைநிலையில் வேலை செய்யக்கூடிய, மூட்டை தூக்கக்கூடிய, சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய, சின்ன சின்ன கட்டுமான பணிகளை வேலை செய்யக்கூடிய எல்லாரோட உழைப்பில் தான் அந்த அரசு இயங்குது. ஆமாம், உங்களோட உழைப்பும் என்னோட உழைப்புலேருந்து அந்த அரசு இயங்குது. அப்போ குறைந்தபட்சம் அவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணம் இருக்கணுமா இல்லையா? இவங்களை ஏமாற்றக்கூடாது, இவங்க இதில் தான் நம்ம அந்த இடத்துக்கே வந்துருக்கோம், நல்லது செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கணும். சரி, இங்கே ரெவென்யூ நிறைய இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாரும் ஓடுறாங்க. ஆமாம், நிறைய உழைப்பாளிகள் இருக்காங்க, அவங்கவுங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 900 கோடி ரூபா 1000 கோடி ரூபா அரசோடைய கஜானாவுக்கு வருது. இதை மக்களுக்கு உருப்படியாக பயன்படுத்தினா உண்மையாகவே நிறைய கட்டமைப்பு உண்டாக்கியிருக்க முடியும். நிறைய பேருக்கு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்க முடியும். ஒரு 10 ஹாஸ்பிட்டல் உருப்படியாக உருவாக்கியிருக்க முடியும். 10 பள்ளிக்கூடங்களை இன்னும் உருப்படியாக உருவாக்கியிருக்க முடியும். நல்லா டெவலப் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டெட் அசட்டுன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் பயன்பாடு இல்லாத கட்டடங்களாக மட்டும்தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. நிறைய நலவாழ்வு மையங்களே திமுக அரசு வந்தது 500 நலவாழ்வு மையங்கள் கட்டுனாங்க, திறக்கவே இல்லை ஒரு வருஷமாக. நம்ம ஆர்டிஐ போட்டு டேட்டா எடுத்து நம்ம உடுமலைப்பேட்டையில் ஒரு அரசு நலவாழ்வு மையம் திறக்காமல் ஏறக்குறைய 8-10 மாதமாக இருக்குதுன்னு புகார் கொடுத்ததுக்கு பிறகு 500 நலவாழ்வு மையங்களை திறந்து வச்சாங்க. ஓகே, அப்படின்னா 500 நலவாழ்வு மையங்கள் கட்டப்பட்டு அதுக்கு டெண்டர்லாம் போடப்பட்டு கட்டப்பட்டாச்சு. நீங்கள் நலவாழ்வு மையங்கள் திறக்கிறது பிரச்சனை இல்லை, அங்கே டாக்டர் போடணும். ஆமாம், அதுக்கான வேக்கண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ கிண்டியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கட்டுனாங்க, 1000 பெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பட் எத்தனை மருத்துவர்கள் சீட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க? அப்போ திரும்பவும் டெஃபிஷியன்சியோட தான் இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு. குறிப்பாக பொருளாதாரம் ரீதியாக நிறைய சுரண்டல்கள் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். ஓகே சார், இன்னும் அடுத்தடுத்து இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் ரைடு பண்ணி முதல் எஃப்ஐஆரை டிவிகே அரசாங்கம் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் செய்த அமைச்சர்களை டார்கெட் பண்ணணும்? அடுத்து முக்கியமான எந்த துறையில் சார் மிகப்பெரிய ஊழல் நடந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? டார்கெட் எல்லாம் இல்லைங்க, நம்ம கொடுத்துருக்க புகார் உணவு வழங்கல் துறை. ஓகே, டெண்டருடைய திட்டம் 2023 அறிவிக்கிறாங்க, 24-25 முடியணும். ஆனால் 24 தான் அவங்க அவார்டே பண்ணுறாங்க, 11 மாதங்களுக்கு பிறகு. அந்த டெண்டர் விதிகளுக்கே முரணானது. கிறிஸ்டியன் ஃபார்ம்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் கொடுத்தாங்க, அது ஒரு 992 கோடி ரூபா. அதன் மீது விசாரிக்கை நடத்தணும். ஏன்னா இது முறைகேடான டெண்டர். இப்போ முடிய போகுது, அந்த காலகட்டம் முடிய போகுது. அப்போது முதல் நாள் வரைக்கும் இதே லாரி ஓட்டுநர்கள் 305 ரூபாய்க்கு ஓட்டிக்கிட்டு இருந்தது ஒரு ட்ரிப்புக்கு, 8 கிலோமீட்டருக்கு 305 ரூபாய் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க மறுநாள் கிறிஸ்டி ஃபார்ம்ஸ்க்கு ஓட்டும்போது 595 ரூபா. இந்த 300 ரூபா 200 ரூபா யாருக்கு லாபம்? அந்த கிறிஸ்டி ஃபார்ம்ஸ்க்கு லாபம். 305 ரூபாயில 595 ரூபாய்க்கு 300 ரூபா லாபம், அப்படியே 100 மடங்கு. ஆமாம், இது அந்த கிறிஸ்டி ஃபார்முக்கு போகிறதுக்கு யார் கொடுத்தாங்க? இது கேள்வியா இல்லையா? அதையும் நம்ம விசாரிக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னால் பருப்பு பாமாயில் கொள்முதல், அதுலேயும் கிறிஸ்டி ஃபார்ம் இருக்காங்க. மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலாக கொடுத்தாங்க. அதில் தாலில் வேறு நிறைய சிக்கல் இருக்குது. ஆனால் அதில் நம்மளுடைய அரைவல் டேட்டா 2028 கோடி இழப்பு நடந்திருக்கு அப்படின்றோம். ஏன்னா அதெல்லாம் கொடுத்தாச்சு, மக்களுக்கு கொடுத்தாச்சு, மக்களுடைய பணத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஏன் இவ்வளோ ரேட்டு கூட வாங்குனீங்கன்றதுக்கு அது நம்மளோட பணம் தான் இழந்திருக்கும்.
இவனுக்கு அந்த உருப்படியாக செயல்பட்டு இருந்தால் அந்த ரேஷனில் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைச்ச தரமான பொருட்கள் கிடைச்சிருக்கும். இப்போ அதன் மீது விசாரிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பாலம், இடிந்து போன பாலம், தரம் குறைவாக கட்டப்பட்ட தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம். அதில் இன்னொரு இது என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் வந்து தொகை வந்துருச்சு 12 கோடி ரூபாய்க்கு. ஆனால் அந்த பாலத்துக்கான கட்டுமானம் ஏதோ 10 கோடி அளவில் தான் அவங்க திட்டமிடுது. அப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைடில் இல்லாத வேலையை, ரோடை ரெடி பண்ணுறோம், நாங்கள் இதை டெவலப் பண்ணுறோம்னு சொல்லி அதுக்கெல்லாம் டெண்டர் போட்டிருக்காங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் கிடைச்சிட்டதுனால அந்த தொகையை ஒரு 3-4 கோடி ரூபா குறைவாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இதுக்கு புதுசாக திட்டங்கள் அதில் சேர்த்து அடாப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அதுக்கெல்லாம் இது போல் திட்டமிட்டு அந்த துறையில் நடந்திருக்குன்றத பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அதன் மீது நாங்கள் என்கொயரி கேட்டிருக்கோம். அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க, இன்னும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் மாணவர்கள் படிக்கிற ஒரு பெரிய துறை. அவங்க மீது இன்னமும் பெரிய அளவில் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அந்த மோசடியான கல்லூரி இன்னும் இருக்குது. இதே நம்ம தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் தான் நம்பர் 1 கோஸ்ட் ஃபேக்கல்டி, டாப்பில் நம்பர் 1 இல்லை, போலியான பேராசிரியர்களை மோசடியாக கணக்கு காண்பிச்ச நிறுவனம் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் கல்லூரி. அவர் யாருன்னா கதிரவன், திருச்சி மணச்சநல்லூர் எம்எல்ஏ, இப்போவும் போன தடவை டிஎம்கே எம்எல்ஏ, எப்படி எம்கே எம்எல்ஏ, இப்போவும் டிஎம்கே எம்எல்ஏ. முதல்ல நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? இப்போ அதன் மீது நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் பற்றி கேட்டிருக்கோம். அதே போல் அந்த நிலக்கரி பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு மின்சாரத்துறையில், அதையும் நம்ம ரெக்கவரி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஏன்னா அதில் மட்டுமே நம்ம இழந்தது 54,000 கோடி. ஓகே, லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அண்ட் தரம் குறைந்தது. இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மின்சாரத்துறைக்கு அமைச்சராக வந்த உடனே செப்டம்பர் அக்டோபர் காலகட்டம் நினைக்கிறேன் 2021, உடனடியாக ஆய்வு செஞ்சு பிளான்ட்டெல்லாம் ஆய்வு செஞ்சு இங்கே 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நிலக்கரியை காணும் அப்படின்னாரு. இதுன்னு சட்டப்பையில் வச்சு தூக்கிட்டு வரதா? இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு தானே இருந்தது. ஒரு பதிலாவது, ஒரு பேப்பராவது சட்டமன்றத்தில் இந்த நிலக்கரி காணா போனதுன்னு டேபிள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பண்ணவே இல்லை. அப்போ மக்களோட பணம் அவ்வளவு நிலக்கரிக்கு எவ்வளோ ஆயிரம், எவ்வளோ லட்சங்கள், அது பதில் சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் அவங்க வெளியிடவே இல்லை. நம்ம அது சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டிருந்தோம், நீங்கள் ஆய்வு செஞ்சீங்களே அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி. டேபிள் பண்ணவும் இல்லை, பொது வெளியிலும் சொல்லவே இல்லை. அதையும் விசாரிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டோம். அது போல் நிறைய ஒரு 41 புகார்களை கொடுத்துருக்கோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஏவா வீடு சம்மந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு போனதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வரக்கூடிய காலங்களில் எந்தெந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பல்வேறு விஷயங்கள் வந்து சஜஷனாகவும் கொடுத்துருக்கீங்க. எல்லா நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். குறிப்பாக ஊழலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நேரில் இருந்து எனக்கு பேசியதுக்கு நன்றி. ஆர்கே சார். நன்றி.